ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஜோன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போது 2013ஆம் ஆண்டில் வெளிவந்த இந்த ஹாரர் படம் தான் தி கான்ஜூரிங். இந்த சினிமா ரிலீஸ் ஆனும்போது மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்துச்சு. உலக அளவில் $320 மில்லியன் சம்பாதிச்சு கொடுத்துச்சு. இதோட ரியல் இன்சிடெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்ஜூரிங் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு ரியல் ஃபார்ம் ஹவுஸு. இது எங்கே இருக்குன்னா யூஎஸில் ரோட் ஐலாண்ட் பியூரிவில்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. அது 1736 கட்டுறாங்க. அது பேர் அர்னால்ட் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அர்னால்ட் எஸ்டேட்டுக்கு 1970 ஒரு டிசம்பர் மாதத்தில் ஹாரிஸ்வில்லே இந்த இடத்துக்கு புதிதாக குடி வராங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரான் ஃபேமிலி தான். பெரான் ஃபேமிலியில் ரோகர் பெரான், அவங்க ஒய்ஃப் கேரோலின் பெரான், அவங்களுக்கு 5 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வாழ்கிறதுக்கு கரெக்டான ஒரு வீடாக 200 ஏக்கரில் 10 பெட்ரூம் கொண்ட ஒரு பெரிய வீடாக இருக்குது. அந்த 5 குழந்தைங்களும் தாராளமாக தங்குற மாதிரி இருக்குது அந்த வீடு. அதில் ஆண்ட்ரியா பெரிய பொண்ணு, நான்சி, கிறிஸ்டைன், சிண்டே அண்ட் ஏப்ரல் இவங்கெல்லாம் அவங்களோட டாட்டர்ஸாக இருக்கிறாங்க. இப்போது 13 ஏஜான அந்த ஆண்ட்ரியா ஒரு செப்பரேட் ரூமில் தங்குறா. 11 வயசான நான்சி, 10 வயசான கிறிஸ்டின் ஒரு ரூம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட்டு சிண்டே அண்ட் ஏப்ரல் அவங்க 2 பேரும் இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டில் அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்கிறாங்க. அது என்னன்னா, நைட்டில் நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்காதீங்க அப்படின்னு ஒரே ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் தான் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி குடியிருந்த ஓனர். இந்த பெரான் ஃபேமிலியில் ஒரு டாக் இருந்துச்சு. அது ஒரு எம்டியான ஒரு வெறுமையான ஒரு பிளேஸ் பார்த்து எப்போவுமே குறைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் ஒரு பூனை கூட இருந்துச்சு. அதுவும் மிஸ்டீரியஸாக காணாமல் போச்சு. அப்புறம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக மிஸ் ஆக ஆரம்பிச்சிது. இப்போது ஒரு பொம்மை ஒரு இடத்துல வச்சுருந்தா அந்த பொம்மை இப்போ ஹால்லேருந்து பெட்ரூமில் மாறி இருக்கும். அப்புறம் ப்ரூம் ஸ்டிக் வீடு கூட்டுற ப்ரூம் ஸ்டிக் மிஸ் ஆகிருக்கும். ஆண்ட்ரியா ரூமில் ஒரு சில அழுகை குரல்கள் கூட வர ஆரம்பிச்சுது. இந்த ரூமில் ஒரு பேய் இல்லை, நிறையா பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி எட் அண்ட் வாரன், அந்த அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, பேய் விரட்டுறவங்க சொல்கிறாங்க. இந்த ரூமில் இந்த வீட்டில் ஒரு பேய் இல்லை, பல பேய்கள் இருக்குது, 9 ஆத்மாக்கள் இருக்குது. இங்கே நிறையா பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, ஹேங் பண்ணி இறந்துருக்காங்க, பக்கத்தில் இருக்க லேக்கில் ட்ரவுன் ஆகி இறந்துருக்காங்க அப்படின்னு பின்னாடி எட் அண்ட் லாரன் விசாரணையெல்லாம் தெரிய வருது. ஃபஸ்ட்டு அந்த கோஸ்ட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதாவது மிஸ்டர் அர்னால்ட் அவங்க அட்டிக்கில் மேலே இருக்க பரனில் தூக்கு போட்டு இறந்தவங்க. மிஸ்டர்ஸ் அர்னால்டுங்கிறவங்க அவங்க நைட்டில் குழந்தைகளை அவங்க ஃபோர்ஹெட், அதாவது நெற்றியில் முத்தம் கொடுக்கறதாகவும், அந்த குழந்தைங்க அவங்க அம்மாவோட சோப்பு ஸ்மெல், ஐவரி சோப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்மெல்லு இல்லாமல் இது ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸோட ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு உணர்கிறாங்க. அவங்க காலையில் கண் முழிச்சு அம்மாட்ட கேட்குறாங்க, நீங்கள் நைட்டு எனக்கு ஃபோர்ஹெட்டில் முத்தம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை உன்னை நைட்டில் மட்டும்தான் கொடுத்தேன், நான் மிட் நைட்லாம் ஒரு ரூமுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா இது ரொம்ப நார்மலாக எடுத்துக்கிட்டாங்க. சம்டைம்ஸ் இது ட்ரீம்ஸில் கூட காணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நார்மலாக எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த வீட்டில் ஒரு மேல் ஸ்பிரிட் கூட இருக்குது. அது ஜானி அர்னால்டுங்கிற ஒரு மேல் ஸ்பிரிட்டு. அது அட்டிக்கு மேலே இருக்க பரனில் இந்த மாதிரி 18ஆம் நூற்றாண்டில் அதுவும் தூக்கு மாட்டி இறந்து போன ஒரு ஆன்மா தான். அது பசங்களோட விளையாடுற மாதிரியும், அது பேர் செல்லமாக மேனி அப்படின்னு சொல்லி பசங்க பேரிட்டதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீப்பிங் கோஸ்ட் அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. அவங்க வீடு நம்ம சுத்தம் பண்ணோன்னா, வீடு கூட்டுனா ஒரு டஸ்ட்டு, ஒரு பைல் ஆஃப் டஸ்ட்டு, ஒரு முடி கொத்தோ ஒரு டஸ்ட்டோ நடு ஹாலில் மறுபடியும் இருக்கும்.
இல்லைன்னா அது வந்து யாரோ ஸ்வீப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்வீப் பண்ணி அது வந்து மறுபடியும் வந்து வெளியில் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு ஸ்வீப்பிங் கோஸ்ட் கூட அங்கே அந்த அர்னால்ட் எஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பெரான் ஃபேமிலி. பட் எல்லா கோஸ்ட்டுமே அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஒரு சில கோஸ்ட் வந்து ரொம்ப கொடூரமாக கூட இருந்துச்சு. அவங்க வீட்டில் கரெக்டாக அந்த 5:15 மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் அவங்கள எழுப்புறதே ஒரு அழுகுன ஸ்மெல் தான். ஒரு வீட்டில் அழுகி போன ஒரு கெட்ட நாத்தம் தான் டெய்லியும் அவங்கள வந்து எழுப்புது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களோட பெட்ஸை லிஃப்ட் பண்ணுறது, அதாவது பெட்டை தூக்கிறது, ஒரு பேங்கிங் டோர்ஸ், அதாவது கதவை வந்து தட்டுற சவுண்டு, யாரோ கதவு தட்டுற சவுண்டு, ரொம்ப வந்து அழுகிற குரல், இது மாதிரி எல்லாம் கேட்டுச்சு. ரொம்ப உரத்த குரலில் ஒரு பெண் அழுகிற மாதிரி எல்லாம் கேட்டுச்சு. ஒரு நாள் நைட்டு அங்கே என்ன ஆச்சுன்னா ஒரு வாய்ஸ் கேட்குது. இங்கே 7 இராணுவ வீரர்கள் இந்த இடத்துல கொன்று புதைச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற வால்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொன்று புதைச்சிருக்காங்க. நீங்கள் கூட சத்யராஜ் படத்தில் பார்த்துருப்பீங்க. அங்கே வாலில் வந்து ஒருத்தங்க ஒரு சடலத்தை வச்சு சிமெண்ட் வச்சு பூசுவாங்க. அது மாதிரி இதில் கூட 7 டெட் சோல்ஜர்ஸ் வந்து இங்கே பரி ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோஸ்ட் வந்து உரத்த குரலை சொல்லுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிலமை மோசமாகுது. ஃபஸ்ட்டு ப்ரூம் ஸ்டிக்கு காணாமல் போகுது, டாய்ஸ் காணாமல் போச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நேர்லேயே வந்து உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு நாள் இந்த பெரிய பொண்ணுக்கு வந்து பேஸ்மெண்ட் போகிறாங்க. அப்போ வந்து ஒரு கவுன் போட்ட ஒரு லேடி, வயசான லேடி நிற்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறா. அவங்க அம்மா, அவங்க அப்பா வந்து வெளியூரில் வேலை செய்கிறவங்க. அவங்க அம்மாவும் பொண்ணுங்க மட்டும்தான் தனியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா இதெல்லாம் வந்து நம்பலை. இவங்க நைட் ஃபுல்லாக கண் முழிச்சு கோஸ்ட் ஸ்டோரிஸ் படிக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜினாக இருக்கலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும் போது அவங்க அம்மா கேரோலினுக்கு கூட இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவங்க பரன் மேலே போய் துணி காய போடுறதுக்காக போகும்போது அங்கே வந்து ஒரு ஹேங் ஆன மாதிரி, அதாவது யாரோ தூக்கில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அவங்க அதே மாதிரி அட் த சேம் டைம் அவங்க கீழே வந்து பார்க்கும்போது அந்த உருவம் அங்கே இல்லாமல் மறைஞ்சிருது. அப்போ மறுபடியும் இவங்க இமேஜினேஷனாக இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு வந்து அவங்களே சுதாரித்து பார்க்கும்போது இன்னொரு இன்சிடெண்ட்டும் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த 5 பிள்ளைங்க ஹைட் அண்ட் சீக், நம்ம கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி ஹைட் அண்ட் கிளாப் விளையாடுறாங்க. அப்போ வந்து இந்த சின்ன பொண்ணு, அந்த 2வது பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா ரூமில் ஒரு கபோர்டில் ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே கை தட்டுறாங்க. மற்றவங்க கை தட்டினோடனே அங்கே யாருமே இல்லை. அப்புறம் ரொம்ப நேரமாக அந்த கபோர்டு வந்து பூட்டியே இருந்திருக்குது. அப்போ அவங்க அக்காட்ட வந்து கேட்குறா, இது வந்து நீ பூட்டினியா? மறுபடியும் வந்து பார்க்கும்போது இங்கே நீ பூட்டினியா அப்படின்னு சொல்லும் போது நான் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இது யார் பூட்டியிருக்காங்க. அப்புறம் இவங்க அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் தான் இந்த பண்ணீங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா நானும் இதை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைட் அண்ட் சீக் கேமுக்கு அப்புறம் இதுலேயே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன அவங்க அம்மா ஒரு நாள் நைட்டு 1:30 மணி, சரியாக 1:30 மணி இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா ஒரு உருவத்தை பார்க்குறாங்க. ஒரு வெள்ளை கலர் கவுன் போட்ட ஒரு முகமெல்லாம் வந்து சுருங்கின மாதிரி ஒரு லேடி அங்கே நிற்கிறாங்க. அதை பார்த்து அப்படியே ரொம்ப அஸ்டானிஷ் ஆயிடுறாங்க. ரொம்ப பயந்து போய் பார்த்துட்ருக்காங்க. அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, இந்த வீட்டுக்கு அதிபதி, இந்த வீட்டுக்கு அரசி நான் தான், இந்த வீட்டுக்கு ஓனர் நான் தான், அதனால் நீங்கள் இங்கேருந்து இம்மீடியட்டாக வெளியில் போங்க அப்படின்னு உரத்த குரலில் சொல்கிறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த கேரோலினுக்கு ஒரு பேரனாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அவங்களே கண்ணால் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. இத்தனை நாள் எல்லாமே ஒரு தட்டுற சத்தம், ஒரு ஆப்ஜெக்ட் மிஸ் ஆகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் இப்போ நேரில் பார்த்தோன்னே அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு டே அவங்க ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வர்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அவர் எதுவுமே நம்பலை. ஏன்னா அவர் ஒரு ஏத்திஸ்ட். அவர் வந்து கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லாதவர், இந்த மாதிரி பேய் பிசாஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லாதவர். அதனால் அவங்க ஒய்ஃப் சொல்கிறது எதுவுமே இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பவே இல்லை. இப்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து இது எதுவுமே நம்பலை. ஏன்னா அவர் எது மேலேயுமே நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளாக இருக்கிறாரு. அப்போ வந்து ஓகே இது நீ ப்ரூவ் பண்ணு, நான் நம்புகிறேன், இந்த மாதிரி யார்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் இதில் வந்து ரொம்ப வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர்ஸ் கிட்ட கேட்குறாங்க.
இங்கே யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க எல்லாரும் இங்கே வந்து ஒரு 10 தலைமுறையாகவே மாறி மாறி இருக்கிறவங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து சூசைட் பண்ணி இறந்து போனவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மிஸ்டர் அர்னால்டு பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அவ்வளோ வந்து கொடூரமானவங்க கிடையாது அப்படின்றாங்க. அது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஆன்மா வந்து அவங்க குழந்தைங்கள தழுவி முத்தம் கொடுத்துட்டு போகிற மாதிரி அப்படின்னு. அந்த ஆன்மானால இவங்களுக்கு எந்த துன்புறுத்தலும் இல்லை, இது வேற ஏதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அந்த முதல் நாள் நைட்டு வந்து அது ஒரு பேர் சொல்லுச்சு, பச்சீபா அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லுச்சு. பச்சீப்பா, நான் தான் பச்சீப்பா, நான் இங்கே ஒரு ராணி அப்படிங்கிறது சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அப்போ அவங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, யார் இவங்க பட்ஷிபான்றவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் இங்கே 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வாழ்ந்ததாகவும், இந்த பட்ஷிபா ஷெர்மங்கிறவங்க 1812 ரோட் ஐலாண்டில் பிறந்தாங்க. இவங்க வந்து மார்ச் 10, 1844 வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கு ஒரு பையன் 3 பெண் குழந்தைங்களும் இருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. அதாவது அந்த பசங்களுக்கு 10 வயசு முடியறதுக்கு முன்னாடியே வந்து மர்மமான முறையிலே இறந்துட்டாங்க. அப்புறம் ஒரே ஒரு சன் மட்டும் இருந்தான். அவனும் கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டான். ஆனால் அந்த சன் மட்டும் விசித்திரமான முறையில் அவன் தலையில் ஒரு பெரிய ஊசி குத்துன மாதிரி இறந்து போயிருக்கிறான். இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறா. அப்போ அவங்க 2 பேரும் போய் அவங்க பின்னாடி இருக்கிற அந்த கிரேவ்யார்டு அந்த சுடுகாட்டில் போய் பார்க்குறாங்க. அங்கே நிறையா பேர் இறந்து போனவங்கள புதைச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஆச்சரியத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி இந்த பட்ஷிபா அப்படிங்கிற ஒரு கல்லறை கூட இருக்குது. அந்த கல்லறையை பார்க்கும்போது அவங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாரு, இல்லை இங்கே ஏதோ விசித்திரமாக நடக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த பட்ஷிபா கொஞ்ச நாளில் அவங்க இறந்தும் போகிறாங்க. எப்படி இறந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கல்லாவே மாறிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இவங்க வந்து ஒரு டீமான் வர்ஷிப்பர், இவங்க குழந்தை வந்து அதுவாக வந்து இறக்கலை, அவங்களோட தன்னோட அழகை மெருகூட்டுற விதமாக வந்து எல்லா குழந்தைங்களும் பலி கொடுத்து அது மூலயமா இந்த டீமன் வர்ஷிப்பை நம்ம ஊரில் கூட அமாவாசையில் வந்து குழந்தைங்கள வந்து கொல்லுவாங்க நிறைய இடத்துல. அந்த மாதிரி ஒரு சாத்தானை வழிபடுறவங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இவங்க இறந்ததுக்கப்புறம் இதை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த லேடி வந்து கண்டிப்பாக ஒரு விச்சு தான், ஒரு சூனியக்காரி தான் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இதை டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த கெரோலின் கிட்ட சொல்கிறாங்க. அந்த கெரோலின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹஸ்பண்டுக்கும் நம்பிக்கை வருது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் அந்த ஹீட்டு ஊட்டுறதுக்காக வச்சுருக்கிற அந்த இடத்துல போய் இவர் நிற்கிறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, டக்குன்னு எல்லா ஃபயரும் ஆஃப் ஆகி அங்கே பயங்கர ஒரு சில்லுன்னு ஒரு இது வருது. இதனாலேயே அவங்க வீட்டுக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இங்கே ஏதோ சரியில்லை, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாரு. இப்போது நிலமை கட்டுக்கு மீறி போகிறதுனால இப்போ இவங்க ஒரு பேய் ஓட்டுறவங்கள கூப்பிட்டு வருவாங்க, எட் அண்ட் லாரன். அதாவது காஞ்சூரிங் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பேரனாமலிஸ்ட், அதாவது பேய் விரட்டுறவங்க. அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ வந்து அந்த வீட்டோட லேடி கேரலினுக்கு தான் பொசஸஸ் ஆகுது அந்த கோஸ்ட்டு. அவங்க வந்து ரொம்ப அப்நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து அந்த பேய் ஓட்டுற மாதிரி காமிக்கிறது படத்தில் பார்த்தீங்கன்னா எட் அண்ட் லாரனே வந்து பேய் ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க. பட் அப்படி இல்லை. பட் ஆக்சுவல் ரியல் இன்சிடெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீஸ்ட் கூட்டிகிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரீஸ்டெல்லாம் வந்து அணுகுவாங்க. அவங்க வந்து மறுத்தங்காட்டி வேறு கத்தோலிக் சர்ச்சிலேருந்து அவங்க ஒரு ப்ரீஸ்ட்டு கூப்பிட்டு வருவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து தான் அங்கே பேய் ஓட்டும் போது அந்த லேடி கேரலின் வந்து ஒரு சேரில் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த சேர்லேருந்து ஒரு 5 feet அவங்க வந்து ஒரு பல்ட்டி அடித்து மேலே கை காலெலாம் விரித்த மாதிரி அந்த இடத்துல தொங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெரிய பொண்ணு வந்து பார்த்துட்ருக்கா. ஒளிஞ்சிருந்து அங்கே நடக்கிறது எல்லாமே பார்த்துட்ருக்கா. அவங்க கேரலின் வந்து ஒரு புரியாத லாங்குவேஜ், இந்த உலகத்திலே இல்லாத என்னென்னமோ ஒரு லாங்குவேஜெலாம் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு கை காட்டுறாங்க. அந்த சேர் வந்து அந்த இடத்துல இல்லாமல் அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துல போய் அடித்து கீழே விழுகுது. அந்த மாதிரி நிறையா ஒரு விஷயங்கள் அந்த பேயோட்டுற டைமில் நிறையா நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் அவங்க வந்து பெரிய பொண்ணு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்குறாங்க. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பேய் ஓட்டுற சடங்குக்கு அப்புறம் ஆளே வித்தியாசமாக மாறிடுறாங்க. ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியே இல்லாத, ஒரு மைண்டே இல்லாத ஒரு பெண்மணியாக அவங்க மாறுறாங்க. குழந்தைங்கள அடிக்கிறது, அப்புறம் மற்றவங்கள துன்புறுத்துறது, அந்த மாதிரி வந்து ஒரு வயலண்ட்டான பிஹேவியர், நைட்டில் சத்தம் போடுறது, அந்த மாதிரி ஒரு நிறைய வயலண்ட்டான பிஹேவியர்லாம் அவங்கக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பொறுமையோட எல்லைக்கே போய் அவங்க தங்கியிருந்த எட் அண்ட் லாரனை வந்து அந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, நானே பார்த்துக்கிறேன், இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எட் அண்ட் லாரனை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் படத்தில் காஞ்சூரிங் படத்தில் அவங்க எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பேய் ஓட்டுற மாதிரி காஞ்சூரிங் படத்தில் காமிச்சிருப்பாங்க. பட் வந்து ரியல் இன்சிடெண்ட்டில் அப்படி கிடையாது. அவங்க வந்து வெளியில் போங்கன்னு சொல்லி விரட்டிடுறாங்க. அப்போது அந்த வீட்டோட தலைவர் ராஜர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இந்த வீட்டை விட்டு நம்ம வந்து எப்படியாவது வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லி 10 வருஷம் அந்த வீட்டில் ஆக்சுவலாக அவங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து அந்த ஆன்மா கண்ணுக்கு தெரியறதில்ல. இந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருது. ஃபஸ்ட்டு குழந்தைங்கள டார்கெட் பண்ணுது, குழந்தைங்களோட பேசுது, ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிலமை மோசமாகுது. வீட்டில் அழுகிற வாசம் மற்றதெல்லாம் வர ஆரம்பிக்குது. கடைசியாக தான் டார்கெட் பண்ணுறது வந்து அந்த வீட்டோட தலைவி கேரோலினை டார்கெட் பண்ணது வந்து நைட்டில் அரைஞ்சதாகவும், அவங்களோட தொடையில் பெரிய ஒரு புண்ணானது, ஊண்டான மாதிரியும் இதெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இப்படியே நாட்கள் போக போக ரொம்ப அந்த பச்சிப்பா அப்படின்னு நான் சொல்லப்படுற அந்த ஆவி வந்து ரொம்ப தீவிரமாக ரியாக்ட் பண்ணுறனால தான் அந்த எட் அண்ட் லாரனை கூப்பிட்றாங்க. இப்போ அதுவும் கட்டுக்கடங்காமல் போகிறனால இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் அமௌண்ட் போட்டு அந்த வீட்டை வாங்கிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் 10 வருஷம் அங்கேயே இருக்காங்க. ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் படத்தில் காட்டுற மாதிரி இல்லை. அவங்க 10 இயர்ஸ் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் 1987 அந்த வீட்டில் இருந்து வெளியில் வராங்க ஒரு வழியாக. அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து யாருமே வரல. அங்கே வந்து சில பேர் வந்து பார்வையிட்டுட்டு போகிறாங்க. இந்த மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சனால எல்லாம் பார்வையிட்டுட்டு போகிறாங்க. இந்த வீட்டில் என்ன நடந்தது, ஏது நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட இப்போ கூட சில யூடியூபர்ஸ் வந்து காஞ்சூரிங் ஃபிலிமில் வர அந்த வீட்டில் நாங்கள் தங்கி இருந்து இது பண்ணுறோன்னு சொல்லி நிறையா இப்போ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த பெரிய பொண்ணு, அந்த வீட்டோட பெரிய பொண்ணு இந்த அம்மா பேய் ஓட்டுற போது பார்த்துட்டு இருந்தது இல்லையா, அவங்க தான் வந்து ஒரு புக்ஸ் எழுதுகிறாங்க. ஹவுஸ் ஆஃப் டார்க்னஸ், ஹவுஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிற புக் எழுதுகிறாங்க. அதுதான் வந்து 3 வால்யூமாக வெளியில் வருது. அந்த பெரிய பொண்ணு எழுதுன அந்த புக்கு தான் வந்து 3 வால்யூமாக வெளியில் வருது. அதுக்கப்புறம் தான் கிளென் ஸ்டாட் அப்படிங்கிறவங்க அஃபிஷியலாக அவங்க டாக்டர்கிட்டருந்து வாங்கி அந்த காஞ்சூரிங் சீரீஸை ஒரு நாவலாக வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக 2013 தான் இந்த காஞ்சூரிங் ஃபிலிம் வருது. ஆனால் காஞ்சூரிங் ஃபிலிமுக்கும் இந்த ரியல் இன்சிடெண்ட்டுக்கும் நிறையா வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போது இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, பாய் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் ஜோன். பாய்.